நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதெல்லாம் விடுங்க. அந்த குடும்பத்தோட சாவகாசமே வேணான்னு ஒதுங்கி இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்ப கடற்கரையோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், கடற்கரை கூட நாங்க சேரணும்னு நினைச்சதே கிடையாது. அந்த மாதிரிலாம் தப்பு பண்ற பொண்ணும் கிடையாது இவ. நான் ஜெயிலுக்கு போயிட்டே இவ தனியா இருந்தா. அப்ப கடற்கரை தான் வந்து உனக்கு ஏதாவது உதவி வேணுமாம்மா, நீ எதா இருந்தாலும் கூச்சப்படாம எங்கிட்ட கேளுமா, நான் இருக்கேன்னு சொல்லி அவ மனச குழப்பி அதெல்லாம் இருமா அவருக்கு தெரியணும்ல. சார், இவளுடைய நிலைமையில் நீங்க இருந்தா உங்களுக்கு புரியும் சார். தனிமையை பயன்படுத்திட்டார் சார் அந்த ஆளு. கடற்கரை இருக்கட்டுமா சார். அப்ப இவளும் என்ன பண்ணுவா பாவம், ஏதோ ஒரு துணை வேற எங்கேயும் போக்கடம் இல்லாம அவங்க கூட போய் சேர்ந்துட்டா. ஜெயில இருந்து வந்தா நான் எங்க போவேன்? எனக்கு பொண்டாட்டி கிடையாது, எனக்கு பிள்ளையும் கிடையாது. எனக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கிறது ஊத்தி தான். சரின்னு நானும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இவங்களுடைய இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எங்க நிலைமையை புரிஞ்சுக்காம இந்த செல்லம்மாவும் முத்தளையும் சார் அவங்க தான் சார் அபாண்டமா எங்க மேல பழி போடுறாங்க. எங்களை கண்டாலே அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது சார். அவராதான் சார் வந்தாரு. நாங்க அவரை இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவரோட வீட்டை விட்டுட்டு கொஞ்ச நாள் முத்தழகி அக்கா வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையா தான் சார் இருந்தாரு. அந்த முத்தழகி விடலையே, அவனை அவமானப்படுத்தி தெரியணும் சாருக்கு எல்லாம். சொல்றேன்ப்பா, அங்க அவர் போய் கொஞ்ச நாள் இருந்தப்போ அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பெரிய பிரச்சனையாய் தான் வெளியில வந்தாரு. அதோட விட்டுறல, முத்தழகியோட அப்பா இருக்காரு, கடற்கரையோட மாமனாரு, மாப்பிள்ளைன்னு கூட பாக்கல. அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுக்கல, அவருடைய அந்தஸ்துக்கு மரியாதை கொடுக்கல. கழுத்தை பிடி தள்ளினார் சார். இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு கழுத்தை பிடி தள்ளினார். அவர் என்ன செய்வார் பாவம்? அப்படி பாவம்னு பார்த்து நாங்க உள்ள சேர்த்துக்கிட்டது தான் சார் தப்பா போயிடுச்சு. சார், கடற்கரையோட சம்சார முத்தழகி எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்தா அந்த கடற்கரைக்கு. ஆனா இதெல்லாம் அவர் பொருட்படுத்தாம இந்த பாரமா உனக்கு எனக்கும் ஒத்து வராது, நீயா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னாரு. அந்த அம்மா தானும் சந்தோஷமா வாழல, இவளையும் சந்தோஷமா வாழ விடல, எங்களையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு சார். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், நீங்க நினைச்ச என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். ஆனா தப்பா எந்த நடவடிக்கை எங்க மேல எடுத்துறாதீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. நடந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட புட்டு புட்டு வச்சுட்டோம். எங்களுக்கு நீங்க தான் சார் எல்லா உதவியும் செய்யணும். சார், நீங்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. நாங்க உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும். என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஆனது ஆயிடுச்சு. என் வாழ்க்கை கடற்கரையோட தான் முடிவாயிடுச்சு. அவரும் அந்த முடிவுக்கு வந்துதான் முத்தழகி அக்காவை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியால இருக்காரு. பட் முத்தழகி அக்கா அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கறதா இல்ல. நீங்க தான் சார் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஏங்க, புருஷனை யாராவது விட்டு கொடுக்க ஒத்துக்குவாங்களா? இல்ல சார், அப்படி இல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதுக்காக சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. முத்தழகிக்கு உடம்பு சரியில்லை சார். அவளால அவ புருஷன் கடற்கரைக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. அதை அவளே புரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்கணும். விலக மாட்டேங்கிறா. அவளும் விலக மாட்டேங்கிறா, புருஷனையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறா, எங்களையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதான். ஏங்க, அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்காதா? அதனால அவரை விடுறதுக்கு பயப்படுறாங்க. அது சார், அவங்களுக்கு அந்த பயமே தேவையில்லை. நாங்க அந்த அளவுக்குலாம் மனசாட்சி இல்லாம இல்ல சார். மாசம் மாசம் அவங்களுக்கு ஏதாவது பணம் சேர்ற மாதிரி வேணும்னா ஏற்பாடு பண்ணிடலாம். அது வேணா பண்ணலாம். நாங்க இது இவ சொன்னா கடற்கரை செய்வாரு.
சரி, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, நான் டிசி சேதுபதி பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க சார், நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். முத்தழகியும் செல்லம்மாவும் நேற்று வந்து நம்ம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, ஆமாங்க சார். அவங்க எங்க இருப்பாங்கன்றது தெரியுமா? சார் எனக்கு சரி, நம்ம ஆஃபீஸ் மாணிக்கத்துக்கிட்ட அட்ரஸை கொடுத்து உங்ககிட்ட அனுப்புறேன். நீங்க அவங்க கிட்ட போயிட்டு விசாரணைக்கு நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வர சொல்லுங்க. ஓகே சார். சரிங்க சார். வெளியில மாணிக்கன்னு ஒரு ரைட்டர் இருப்பாரு, ஆ அவர்கிட்ட போய் அந்த அட்ரஸ்ல சரி, நீ இருமா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நீங்கள் வீட்டுக்கு வந்து பேசுனதை வச்சுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இப்போ நீங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப தைரியமாக இருக்குது. இதுல என்னங்க இருக்கு? உண்மை தெரிஞ்சாதானே உதவி பண்ண முடியும். இது என்னோட கார்டு. இதுல என் நம்பர் இருக்கு. உங்களுக்கு எப்போ எது வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஷுவர் சார். நான் கிளம்புறேன் சார். அம்மா, என்னம்மா? வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். குடிக்க ஏதாவது எடுத்துட்டு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னன்னு சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, ஆமா. அந்த விஷயமா டிசி சார் உங்களை விசாரிக்கணுமா? உடனே அவரை போய் பாருங்க. என்ன விஷயம்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. முதல்ல போய் அவரை பாருங்க. சரி, நன்றி. நான் போய் பார்க்கறேன். சீக்கிரம் போய் பாருங்க. சரிங்க. உன் வீட்டுக்காரனை பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போடட்டும், நல்லா போடட்டும். போட்டு கைய கால உடைச்சாதான் அவனுக்கு புத்தி வரும். மா, சும்மா இருமா. டிசி ஆபீஸ்ல இருந்து வர சொல்லிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அப்பா வேற வீட்டுல இல்ல. அவரை ஏண்டி கேட்டுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு செல்லம்மா தானே உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா. அவளுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. இரு, நான் போய் போன் எடுத்துக்கிட்டு வரேன். இந்தா பண்ணு. சொல்லுங்க. செல்லம்மா, நான் முத்தழகி பேசுறேன். சொல்லுங்க அண்ணி. டிசி சார் என்ன பார்க்கணும்னு சொல்லி உடனே ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. இப்பதான் வந்து எஸ்ஐ சொல்லிட்டு போறாங்க. அப்படியா? ஆமா செல்லம்மா, நீ உடனே வர முடியுமா? நாம 2 பேரும் போய் என்னன்னு கேட்டு வந்துடலாம். அண்ணி, நான் அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன். நீங்க வேணா உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறீங்களா? அவரு வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காரு. சரி, பரவாயில்ல செல்லம்மா, நான் அம்மாவை கூட்டு போயிட்டு வரேன். சரி அண்ணி. பார்த்து முடிச்சிட்டு நீங்க நேரம் ஆபீஸ்க்கு வந்துருங்க. நான் இங்க வந்துடுவேன். சரிம்மா, வச்சிடுறேன். சரி. செல்லம்மா ஏதோ முக்கியமான மீட்டிங் போறானா? வா, நாமளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, முத்துலிங்கரங்க வந்திருக்காங்க சார். வர சொல்லு. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சரி, என் வீட்டுக்காரரை பாத்தீங்களா? என் வீட்டுக்காரரை பாத்தீங்களா சார்? இது யாரு? எங்க அம்மா சார். என்னம்மா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன சார் இப்படி பேசுறீங்க? இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்களா?
உங்க பொண்ணு மேல எல்லா தப்பு வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. என் பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு தேடி போயிருக்கிறாரு, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஹலோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்க பேர் முத்தழகி தானே? ஆமா சார். உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் இல்ல? ரொம்ப நல்லவர் சார். அவருன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? அவர்னா எனக்கு உயிர் சார். அப்படின்னா அவரை ஏன் வீட்டை விட்டு வெளியில அமிச்சிங்க? அது வந்து சார். பேசாதமா. எவனாவது ஒருத்தன் தேவையில்லாம பொண்டாட்டியை போட்டு அடிப்பானா? அவர் அடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. சார் அது நீ குறுக்க பேசாதமா. உன் பொண்ணு தானே அவரை வீட்டை விட்டு வெளியில அமிச்சது. இப்ப அவரு அடிச்சாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. சார், என் வீட்டுக்காரரு என் நகையெல்லாம் திருடி கொண்டு போய் அந்த ஸ்னேகா கிட்ட கொடுத்துட்டாரு. அதை திருப்பி வாங்கிட்டு வரலான்னு அவ வீட்டுக்கு போனோம். எப்படி நீ போய் அவளை கேட்கலான்னு அவர் என்ன அடிச்சிட்டாரு சார். ஏதோ ஸ்னேகாவை பார்த்து சாதாரணமா பேசின மாதிரி சொல்றீங்க. நீங்க 2 பேரும் அவ வீட்டுக்கு போயிருக்கீங்க, ஸ்னேகாவை அடிச்சிருக்கீங்க, அந்த வீட்டையே நாசம் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அங்க உங்க நகையே இல்ல. அவ மட்டும் அப்பவே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா முதல்ல உங்க மேலதான் நான் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். சார், அவ ஏதேதோ சொல்லி உங்களை ரொம்ப குழப்பிருக்கா சார். அவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். அவ ரொம்ப கெட்டவ. இங்க பாருங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க முடிவு பண்ண வேண்டியது நானு, நீங்க இல்ல. கடற்கரை தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்திருக்கு. பாவங்க, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, வேற வழி இல்லாம தான் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கு. சார், நீங்க பேசாதீங்க நடுவுல. நீங்க மட்டும் அவரோட சேர்ந்து ஒழுங்கா வாழ்ந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் சார், நான் என் புருஷன் கூட நல்லபடியா வாழலன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னாங்க? இது வரைக்கும் நான் அவருக்கு எந்த குறையும் வச்சதில்ல. அப்புறம் ஏமா அவர் வேற ஒரு பொண்ணை தேடி போறாரு? அவருக்கு எந்த குறையும் வைக்கலன்னு நீ சொல்றல்ல. உனக்கு தான் உடம்பு முடியாம நடுவில் ஹாஸ்பிட்டல்ல படுத்துருதல்ல, அதுக்கப்புறம் எப்படி நீ அவரை நல்லபடியா கவனிச்சிருக்க முடியும்? இதே ஒரு பெரிய குறை இல்லையா? அழாதம்மா. நீ 5 தப்பு பண்ணிட்ட. முதல்ல புருஷனை வீட்டை விட்டு வெளியில அமிச்சிருக்க. 2, சின்ன பொண்ணு ஸ்னேகா, அவளை அடிச்சிருக்கீங்க. 3, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால புருஷனோட வாழ முடியாது, அதை மறைச்சிருக்கீங்க. 4, கண்டவங்க பேச்சை கேட்டு ஒரு பொண்ணு மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. 5வது, அனாவசியமா பேசி ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசரோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால ஒழுங்கு மரியாதையா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம ஒதுங்கி போயிடுங்க. கடற்கரையும் ஸ்னேகாவும் சந்தோஷமா வாழட்டும். என்ன சார், நீங்க நியாயமா நடந்துக்குவீங்கன்னு பார்த்தா அவளுக்கு சாதகமாவே பேசுறீங்களே. ஹலோ, என்னம்மா ஏதோ உங்க பக்கமே நியாயம் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராம சால்வ் பண்ணுன்றதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸ்னேகாவை விட்டாலும் கடற்கரை இன்னொரு பொண்ணோட வாழ்வாரே தவிர உங்க பொண்ணோட ஒன்றும் வாழ மாட்டாரு. நீங்க ஒத்துக்கிட்டு டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் இவங்க செலவுக்கு பணம் தரேன்றாரு. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு யாராவது பிடிச்சி அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்றாரு. இது போதுமா? நானும் 5 காரணம் சொல்றேன் சார், கேட்டுக்கங்க. எதுக்காகவும் நான் என் புருஷனை விட்டு பிரிய மாட்டேன். ஏன்னா அவர் தான் என் புருஷன்,
அவர்தான் என் புருஷன், அவர்தான் என் புருஷன், அவர்தான் என் புருஷன். 5வது காரணத்தையும் சொல்றேன் சார். அவர்தான் எனக்கு தெய்வம். காலத்துக்கும் நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன். வாமா போலாம். என்னம்மா இது? பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா மாறின கதையா இந்த ஆளு இப்படி பேசுறான்? அதுக்குதாம்மா நான் இங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொன்னேன். மாப்பிள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் போயாச்சு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? அதனால தானே செல்லம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. என்னது? மா, என் வாழ்க்கை என் கையில இல்லம்மா. ஒரு பக்கம் இந்த போலீஸ்காரன் ஸ்னேகா, இன்னொரு பக்கம் நீ செல்லம்மா. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லாம வாழ்றது ரொம்ப கொடுமைமா. நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். சரிம்மா. என்னம்மா போ. என்னங்க? என்ன உள்ள வந்து உட்கார வேண்டியதானே? எதுக்கு இப்படி வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த டிசி வந்து ரொம்ப கத்திட்டு போனாரு, அதான் பயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு போய் பயப்படுறீங்க? சச்சா, அப்படி இல்லை. அந்த ஆள் பாட்டுக்கு நம்மளை ஸ்டேஷனில் கூட்டு போய் உட்கார வச்சாருன்னா மான மரியாதையே போயிடும். அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா டிசி அப்படிலாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நானும் அப்பாவும் டிசியை போய் பார்த்துட்டு வந்தோம். டிசியை பார்த்தீங்களா? எதுக்கு? நேத்துக்கு வந்திருந்தப்போ ரொம்ப கோவமா இருந்தாரு. நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலைமையில அவர் இல்ல. அதனாலதான் நீங்க சைட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நானும் அப்பாவும் கிளம்பி போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்தோம். நேத்து அளவுக்கு அவர் கோவம் இல்லைங்க. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப பொறுமையா கேட்டாரு. உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் வைஃபோட வாழ விருப்பம் இல்ல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பக்குவமா எடுத்து சொல்லியாச்சு. ஆரம்பத்துல அவரு கன்வின்ஸ் ஆகாம தான் இருந்தாரு. ஆனா அப்பாவும் நானும் விடாம மாத்தி மாத்தி அவர்கிட்ட பேசி ஒரு வழியா அவர் நம்ம பக்கம் விழுந்துட்டாரு. முத்தழகி அக்காவையே கூப்பிட்டு டைவர்ஸ்க்கு ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டாருங்க. ஓ, இப்போ நீ சொல்றதெல்லாம் கேட்டா அவர் ஏதோ எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறத வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அவர் ஏதோ எதிர்பார்க்க தான் செய்யறாரு. அன்பளிப்பு, பணம், இந்த மாதிரி ஏதோ எதிர்பார்க்கிறாரு போல் இருக்கு. அஞ்சோன்னு சொல்ல ஒரு வகையில பார்த்தா அதாங்க. பேசாம கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவரை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறது தான் பெட்டர்னு தோணுது. எவ்வளவு எதிர்பார்ப்பாரு? ஒரு 2 லட்சம். 2 லட்சமா? நோனோ, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது? இதுக்கு போய் கணக்கு பார்த்தா முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்துல நீங்க அலட்சியமா இருந்துட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு தானே மானம் போகும். எனக்கு இங்க பாருங்க, 2 லட்சம் தானே, எப்படியாவது பெரட்டி கொடுங்க, தூக்கி எறிஞ்சிடலாம். அப்புறம் அவரே இந்த விஷயத்த எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? இல்ல, நீ பாட்டுக்கு ஈஸியா சொல்லிட்ட. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? தெரியுமே. பண்ண உடனே என்கிட்டவே ஐடியா கேட்பீங்களே, நல்லா இருக்கு. நீங்களே யோசிங்க. இந்தாப்பா. சொல்லுங்கம்மா. என்னங்கம்மா? செல்லம்மா எங்க இருப்பாங்க? உள்ள போய் கேளுங்க. உள்ள இருப்பாங்க, போய் பாருங்க.
செல்லம்மாவோட ரூம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரூம்ல இருப்பாங்க. செல்லம்மா, அடடே வாங்க அண்ணி. 100 வயசு இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நினைக்கிறதுக்கு நீ ஒருத்தியாவது இருக்கியே. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் செல்லம்மா. இவ்வளோ பெரிய கார்மெண்ட்ஸுக்கு நீ ஓனர்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. உன்னை கஷ்டப்படுத்தினதுல எனக்கும் பங்கு இருக்கு செல்லம்மா. எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அந்த டிசி உங்களை வர சொன்னான்னு சொன்னீங்களே, போனீங்களா? என்ன சொன்னாரு? விசாரிக்கிறேன் பேர் வழின்னு அந்த டிசி என்ன கூப்பிட்டு மிரட்டினாரு செல்லம்மா. மிரட்டினாரா? ஒரு படிக்காதவன் கிராமத்தான் யார கூப்பிட்டு என் கதையை சொன்னாலும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. ஒரு பொறுப்புள்ள ஆபீசர் இப்படி இல்லாம பேசுவாங்க? என்னமோ நான் தான் கொலைபாதகம் செஞ்ச மாதிரி பேசுறேன். ஆமா, அவர்கிட்ட போய் அந்த கம்ப்ளைண்ட் தரலையே. அவரா வழியே வந்து இந்த கம்ப்ளைண்ட் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி அஞ்சலி விஷயத்துல நான் அவரை நம்பல. ஏதோ அவரா வந்து பாக்குறேன்னு பார்த்தா அவரை பார்த்தது ரொம்ப தப்பா போச்சு. நான் என் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது தான் நல்லதான். என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லையா? நான் ஏதாவது பிரச்சனை பண்ணினா எனக்கு தான் கஷ்டமா? பேசாம நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒதுங்கிடுமா சொல்றாரு. நல்லா இருக்கே நியாயம். அவர் என்ன போலீஸ்காரரா இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றவரா? இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாதா? நீ பயம் இல்ல செல்லம்மா, கவலையா இருக்கு. சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாத மனுஷர் காசை காட்டி யார வேணாலும் வளைக்க முடியும். போலீஸ்காரங்க என்ன, அவங்களும் மனுஷங்க தானே. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? பொம்பளை தானே, கூப்பிட்டு மிரட்டினா பயந்துடுவாங்கிற ஒரு நினைப்பு. அந்த நினைப்ப முதல்ல தோக்கடிக்கணும். நமக்குள்ள பேசி தீர்க்க முடியாத விஷயத்துக்காக தான் ஜனங்க போலீஸ் கிட்ட போறாங்க. நியாயம் பக்கம் நிப்பாங்கிற நம்பிக்கையில தானே போறாங்க. அந்த நம்பிக்கை பால் அடிக்கிறவன சராசரி மனுஷன் நீங்க சொல்லாதீங்க அண்ணி. சராசரி மனுஷன் யாருமே மனசாட்சியை வித்து வாழ மாட்டாங்க. பிச்சை எடுக்கிறவன், பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறவன், குடிசையில இருக்கிறவன், அவங்களுக்கு எல்லாம் பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு மனசாட்சி இருக்கும். என்ன பண்றது செல்லம்மா? அதிகாரமும் பணமும் அவங்க கிட்ட இருக்கே. இந்த அதிகாரம் பணம் இதெல்லாம் உண்மைக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆட்டம் காட்ட முடியாது. இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட பேசி எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. அவனும் ஆம்பளை தானே, அதான் ஆம்பளைக்கு ஆம்பளை சப்போர்ட் பண்ணிக்கிட்டான். எனக்கு என்னமோ வேண்டாத விவகாரம் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு செல்லம்மா. நீங்க என்ன நம்புறீங்களா? நீ என்ன செல்லம்மா? நீங்க என்ன நம்புறீங்களா? முதல்ல அது சொல்லுங்க. நம்புறேம்மா. அப்ப விடுங்க, அவ்வளவுதான். இனிமே டிசில எங்க இருந்து யாரு வந்தாலும் உங்களை எதுவும் பண்ண விடாம நான் பாத்துக்கிறேன். ஆனா யாரு எது சொன்னாலும் நீங்க டைவர்ஸ் மட்டும் கொடுக்க கூடாது. என் அண்ணன் இன்னைக்கு போலீஸ் சரி கட்டிட்டாரு, நாளைக்கு வக்கீல சரி கட்டுவாரு, அப்புறம் யார வேணாலும் சரி கட்டுறதுக்கு பாப்பாரு. என்ன நடந்தாலும் டைவர்ஸ்னு வந்தா முடியாதுன்னு வார்த்தை மட்டும்தான் உங்க வாயில இருந்து வரணும், சரியா? அப்புறம் என்ன, விடுங்க. சரி செல்லம்மா, நான் கிளம்புறேன். ரத்னா ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. பாத்துங்க. வரேம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். வாங்க, உள்ள வாங்க.
உட்காருங்க. ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு. என்ன விஷயங்க? இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். ஏதோ தயக்கம் சொல்ல விடாம தடுத்துடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இப்ப எதை சொல்றதுக்காக இவ்வளவு தயங்குறீங்க? வாசு, அஞ்சலி இப்ப கர்ப்பமா இருக்கா. அன்னைக்கு வந்து நானும் ஏகே சாரும் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டோமே, எனக்கு அப்பவே இந்த விஷயம் தெரியும். ஏகே சார் கிட்ட கூட இந்த விஷயம் சொல்லல. அவருக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. உங்ககிட்ட சொல்றதுக்கு நேரம் வந்த மாதிரி அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும். அதனாலதான் நான் அவர்கிட்ட இன்னும் சொல்லல. நீங்க அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. உங்ககிட்ட இவ்வளவு நாள் இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சது என் தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்கிட்ட போய் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வாசு, இப்படி ஒரு தர்ம சங்கடமான விஷயத்த சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துறேன்னு எனக்கு தெரியுது. யாரா இருந்தாலும் இந்த விஷயத்த கேட்டா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது பேசி இந்த கல்யாண பேச்ச ஆரம்பத்திலே நிறுத்திருப்பாங்க. அப்படி நடந்திருந்தா அஞ்சலி மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும். ஏற்கனவே அவ சூசைட் பண்றதுக்கு முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு அவளே முடிவு பண்ணி என்ன வேணாலும் செஞ்சுக்குவா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். வாசு, உங்களுக்கு இதுக்கு மேல அஞ்சலிய கட்டிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். வேண்டாங்க. இப்பவும் சொல்றேன், அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். வாசு, நான் இங்க வரும்போது ரொம்ப தயங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க அதை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் வாசு, ரொம்ப சந்தோஷம். ஏங்க, அஞ்சலிக்கு வேண்டாம்னா அந்த குழந்தைய கழிச்சிருட்டோம். வாசு, இப்ப அது முடியாது. அஞ்சலிக்கு இப்ப அடிக்கடி ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியும். அபார்ஷன் பண்ணும்போது உடல் ரீதியா நிறைய சிக்கல் வருமா. அந்த சிக்கல் வந்தா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. ஒரு பாவமும் அறியாத குழந்தைய நாம் எதுக்குங்க கலைக்கணும்? அது பிறக்கட்டும்,
அதை நல்லபடியா நாங்க வளர்த்துக்கிறோம். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு வாசு. எனக்கு அஞ்சலிக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் நினைக்கும் போது எனக்கு கடவுள் மேலேயே ரொம்ப கோபம் வரும். ஆனா எல்லாத்துக்கும் ஈடு கட்டுற மாதிரி ஒரு நல்ல மனுஷனை அஞ்சலிக்கு புருஷனா கடவுள் உங்களை கொடுத்திருக்காரு. அதுல எனக்கு ரொம்ப திருப்தி வாசு. நான் என் மனசாட்சிப்படி நடக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி நடந்துட்டவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள தண்டிச்சே ஆகணும். கரெக்ட் வாசு, கரெக்ட். அதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அஞ்சலியை எடுத்து மீதி 3 பேரோட பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு அதோட ரிசல்ட் வந்துடும். அதுல அஞ்சலி வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம மீதி 2 பேரையும் பிடிச்சிடலாம். என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க? கரெக்டுங்க, இதை விடக்கூடாது. இப்படி பண்ணாதான் தப்பு பண்றவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்ல வாசு, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அதுக்காகத்தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த பிளட் சாம்பிள் அனுப்பிச்ச விஷயம் ஏகே சாருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் தெரியாது. தெரிஞ்சா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பாராட்டதான் செய்வாங்க. இது பாருங்க, இது விஷயமா ஏதாவது என் உதவி தேவைன்னா சொல்லுங்க, நான் தாராளமா செய்யறேன். வாசு, இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக தான் போறேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவெடுக்க முடியும். நீங்களும் என் கூட வரீங்களா? நானும் வரேங்க, வாங்க போலாம். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள போய் பாருங்க. என்ன இது? என்னங்க? வயித்துல 2 குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய பார்த்தா கொஞ்சம் தோணாதா? சரி வாங்க. டாக்டர் உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. வாங்க செல்லம்மா, உட்காருங்க. சார் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். உட்காருங்க வாசு. பிஸியா இருந்தீங்களா செல்லம்மா? வர லேட் ஆயிடுச்சு. பெங்களூர்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்காகத்தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இந்தாங்க. அந்த 3 சாம்பிள்ல சதீஷோட சாம்பிளை வச்சு பார்க்கும்போது அஞ்சலி வயித்துல வளர்ற குழந்தைக்கு சதீஷ் தான் அப்பான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த சதீஷ் டிசியோட தம்பி தானே? செல்லம்மா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சதீஷ் டிசியோட தம்பி தானே? ஆமா, தம்பியை காப்பாத்துறதுக்காக தான் டிசி அந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஏங்க, இந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கலாமா? இல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். டாக்டர், நாங்க கிளம்புறோம். செல்லம்மா, அவங்கள சும்மா விட்டுறக்கூடாது. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும். இல்லைன்னா இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். கண்டிப்பா டாக்டர். ஆனாலும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. உங்களையும் அஞ்சலியும் ஏதாவது பண்ணிட போறாங்க. போன தடவை இதுல சம்மந்தப்பட்டது டிசியோட தம்பின்னு தெரியாம நான் அவர்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இனிமே அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம. ஷூர், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நாங்க வரோம் டாக்டர். வரேன் டாக்டர். ம்
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி என் மனசுக்கு படுது. சே, அப்படிலாம் இல்லைங்க. தனக்குன்னு பண்ணிக்கிறதுல தப்பு இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி பண்றீங்களே, நிச்சயமா அது சரியா தான் இருக்கும். இல்ல வாசு, என் மனசுக்குள்ள ஏதோ உறுத்தல் இருக்கு. உங்களுக்கு இல்ல? நிச்சயமா இல்ல. போலீஸ்காரங்களை கண்டாவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா நீங்க தைரியமா அந்த டிசி எதிர்த்து நிக்கிறீங்களே, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உள்ள வரும்போது நான் முன்னாடி வந்தேன். ஆனா வாழ்க்கையில நானும் அஞ்சலியும் என்னன்னைக்குமே உங்க பின்னாடியே வருவோம். நீங்க போங்க. இந்த ரிப்போர்ட்டை படிச்சா இதுல இருக்கிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சார், டிசி சாரோட தம்பி இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கும் அதிர்ச்சியா இருந்தது. அவன் மட்டும் இல்ல, அவன் கூட சேர்ந்து பொலிட்டீஷியன் ஆதிகேஸ்வலனோட பையன் அருணும், கிரிமினல் லாயர் கருணாகரனோட பையன் ராகவ், அப்புறம் வினோத்ங்கிற யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன், இந்த 4 பேரும் சேர்ந்து தான் அஞ்சலியை கெடுத்திருக்காங்க. அதுல வினோத்ங்கிறவனை அஞ்சலி பார்த்து போட்டோ எடுத்து அவனை விரட்டியிருக்காங்க. ஆனா வினோத் அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அந்த போட்டோவை நாங்க டிசி சார் கிட்ட காமிச்சு உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னோம். ஆனா உண்மையான குற்றவாளி அவன் இல்லைன்னு டிசி சார் ரொம்ப அலட்சியமா இருந்துட்டார். கடைசி அவனை யாரும் கொலை பண்ணிட்டாங்க. தெரியும். அவனை கொலை பண்ணவன் யாருன்னு டிபார்ட்மெண்ட்ல சிவியரா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் கொலையாளியை கண்டுபிடிச்சிருவோம். நீங்க சொல்லுங்க சார். அஞ்சலி கேஸ போலீஸ் இது வரைக்கும் சரியா ஹேண்டில் பண்ணலங்கிறது என்னுடைய கருத்து. சரி, போனது போட்டோம். இப்ப சதீஷ் தான் குற்றவாளிங்கிறது நான் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கேன். நீங்க சதீஷை அரெஸ்ட் பண்ணி அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சீங்கன்னா அவனே மத்த 2 பேரையும் காட்டி கொடுத்துருவான். அந்த 3 பேருக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுத்து சட்டம் எல்லாருக்கும் சமங்கிறது நீங்க ப்ரூவ் பண்ணணும் சார். சார், டிசி சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் எதையாவது பண்ணி குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாரு. நீங்க தான் சார் தயவு செஞ்சு சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும். இங்க பாருங்க, டிசி எங்க டிபார்ட்மெண்ட் ஆளு. குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக அஞ்சலிக்கு நிறைய தொந்தரவு கொடுத்ததா நீங்க சொல்றீங்க. அவர் தான் இதை செஞ்சார்னு நிரூபிக்கிறதுக்கு வலுவான ஆதாரங்கள் உங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதனால உங்க யூகத்தை வச்சு நாங்க தப்பான எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. என்கொயரி பண்ணி தான் எந்த முடிவும் எடுக்க முடியும். சார், நீங்க தாராளமா என்கொயரி பண்ணுங்க. டிசி சாருக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு இந்த கேஸ்ல வேற யாரோ 4 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாரபட்சம் இல்லாம விசாரிச்சீங்கன்னா சட்டத்தை அவர் தவறா பயன்படுத்தியிருக்காருன்னு உங்களுக்கே புரியும். சரி, எப்ப நீங்க இந்த விஷயத்தை என் பார்வைக்கு கொண்டு வந்துட்டீங்களோ இனிமே இதுல எந்தவித தவறும் நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உண்மையான குற்றவாளிக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். நீங்க தைரியமா புறப்படுங்க. ரொம்ப நன்றி சார். நான் வரேன். வாங்க. சரி வாங்க. வரேன் சார். வாங்க. ஏசி விஜயகுமார் வர சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். அஞ்சலிங்கிற பொண்ண 4 பேர் சேர்ந்து பண்ண கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். அது சம்பந்தமா 4 பேரை கூட நாம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல, அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு
நம்ம டிசி சேதுபதியோட தம்பி சதீஷும் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த கற்பழிப்பை செஞ்சாங்கன்னு செல்லமாங்கிற லேடி வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப அஞ்சலியோட வயித்துல சதீஷோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான். அதுக்கான டிஎன்ஏ ரிப்போர்ட் பாருங்க. எஸ் சார். இந்த ரிப்போர்ட் உண்மையான நல்லா தரவா செக் பண்ணுங்க. அஞ்சலியை சதீஷ் பண்ணது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். அதோட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டிசியோட தம்பி இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால நீங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். ஓகே சார். என்கொயரி முடிச்ச உடனே எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. எஸ் சார். இன்னுமா வரல அவங்க? இத வந்துட்டாப்பா. வாங்க செல்லம்மா. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சா? கல்யாணத்துக்கு நகை புடவெல்லாம் வாங்கணும்னு பேசணுமே, மறந்துட்டியா? எங்க போயிருந்த? பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேனா? பயங்கர டிராபிக்கா இருந்துச்சு. விளையாடுது செல்லுமா, 2.5 மணி நேரமா டிராபிக். என்னங்க பேசுறீங்க? கல்யாணத்துக்கு 4 பேர் கூப்பிட போறது என்ன சாதாரண விஷயமா? எல்லா வீட்டுக்கு போய் இந்தாங்க பத்திரிக்கை அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க, உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, கண்டிப்பா வாங்க, இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடும். போஸ்ட்மேன் மாதிரி அப்படியே கொடுத்துட்டு வந்துடணுமா என்ன? செல்லம்மா, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம்ல, அதான் உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ சார், சாரி சார், ஏதோ மைண்ட்ல இருந்தது, என்னமோ மறந்துட்டேன். இப்ப எதுவும் தள்ளி போட வேண்டாம், உடனே போலாம். ஆமாமா, எதை ஒண்ணா தள்ளி போடலாம், முகூர்த்தத்தை தள்ளி போட முடியாது. நீ முதல்ல கிளம்பு. சரி, இப்ப யார் யார் போறோம்? நான், நீங்க, வாசு, அஞ்சலி 4 பேர் மட்டும் போனா பத்தாது? அஞ்சலி, கிளம்பு போலாம். டாடி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பொண்ணையும் என் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல நீ. வச்சுக்கிறேன்டி, உன்னை வச்சுக்கிறேன். அமுதா, நீ வரல? அண்ணி, காலையில இருந்து ரொம்ப தலைவலியா இருக்கு. என்னால வர முடியாதுன்னு நான் அஞ்சலி கிட்ட சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. என் பொண்ணுக்காக வாங்கி வச்சதெல்லாம் பாரியா? சார், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கேப்பீங்களா? தாராளமா கேளுங்க. கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறோம். உங்க வைஃப் கூட வராம நாம மட்டும் போனா அவ்வளவு நல்லா இருக்காது சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.